என் வேதனை உனக்கு வேடிக்கை அடிச்சாடி. நான் புனிதமா நினைக்கிற எங்க அம்மாவோட கல்லறுகிட்ட உன் கால் பட்டதுக்கு உன்னை கொன்னு இருக்கணும்டி. இப்பவே என்ன கொன்னுடுங்க. உங்களே நினைச்சிட்டு இருக்கிற என்னால உங்க கூட பேசவும் முடியாம பழகவும் முடியாம ஒவ்வொரு நாளும் நான் தவிச்சு சாகிறத விட இப்பவே உங்க கையால என்ன கொன்னுடுங்க. என்ன கொன்னுடுங்க. என்னடி புதுசா அழற? புதுசா அழலைங்க. இன்னைக்கு உங்களோட மனசுல நான் எப்பவும் நிறைஞ்சிருப்பேன்னு சொன்னீங்களோ அன்னைக்கே என் மனசுல நீங்க நிறைஞ்சிட்டீங்க. என் அண்ணனால உங்களுக்கு எந்த வித ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்னு தான் உங்களையே வெறுக்கிற மாதிரி நடந்துகிட்ட மனசுக்குள்ள அழுதுகிட்டு இருந்தேங்க. இப்போ நான் புதுசா அழலைங்க. என்னால தான் உங்க அம்மா சாகும் போது கூட உங்களால அம்மான்னு கூப்பிட முடியாம போயிடுச்சு. அந்த பாவத்தை செஞ்சு குத்தத்துக்காகத்தான் உங்க அம்மா கிட்ட இல்லங்க இல்ல என் அத்தை கிட்ட மன்னிப்பு கேட்க வந்தங்க. நீதான் என்ன புரிஞ்சுக்கலன்னு நினைச்சேன். ஆனா உண்மையிலேயே நான் தான் உன்னை புரிஞ்சுக்காம போயிட்டேன். சின்ன குட்டி அங்கு காத்த முத்து வந்தானா கண்ண வெட்டி வெட்டி பேச்சு பேசாம வீரங்காட்டி அவளை தொட்டு தொட்டு பார்த்தானா வெள்ள கட்டி நாத்து நட போனாலா சின்ன குட்டி அங்கு காத்த முத்து வந்தானா கண்ண வெட்டி வெட்டி பேச்சு பேசாம வீரங்காட்டி அவளை தொட்டு தொட்டு பார்த்தானா வெள்ள கட்டி அவளை தொட்டு தொட்டு பார்த்தானா வெள்ள கட்டி. ஏண்டா கோணங்கி பாட்டு கிட்டலாம் ரொம்ப பலமா இருக்கு. நீ சினிமாவில போய் பாடுனு வச்சுக்கோ ரஜினிகாந்த் மாதிரி ஆயிடலாம். ரஜினிகாந்துக்கும் பாட்டுக்கும் என்னன்னே சம்பந்தம்? ஒத்து ஒத்து ஊதிக்கிட்டு இருந்த பயல சைடு நாதஸ்வரம் வாசிக்க வச்ச பாரு. ஏன் புத்தி அடிக்கணும். நாளையில இருந்து நீ கச்சேரிக்கு வேண்டாம். நானே சொல்லாம இருந்தேன், நீங்களே சொல்லிட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ். சும்மா இருக்கேன். ஏன் கோணங்கி எப்ப பார்த்தாலும் தெம்மாங்கு பாட்டே பாடுறிய? ஒரு சினிமா பாட்டை எடுத்து விட. அவன் சினிமா படமே பார்த்திருக்க மாட்டான், அப்புறம் எப்படி பாடுவான்? நான் சின்ன கோணங்கியா இருக்கும் போது ஒரு படம் பார்த்தேன். அதுல இருக்கிற பாட்டு இன்னும் என் மனசுலயே நிக்குது. நிக்கிற பாட்டை கொஞ்சம் ஓட விடையண்டா. ஓட விடுற. முழுசா கேப்பீங்களா? சத்தியமா கேக்குறோம், பாடுறா. நீயே ஒத்துத வந்திருக்கலாம். அபூர்வ ராகம், அமுத கானம். அண்ணா பாருங்க. சும்மா வழுக்க பாரு தலையா. கார்மகண்ண நீ தவற புடி பாசி. தம்பி வணங்கி நீ பாடு. பாலும் பழமும் பாலும் பழமும் பாலும் பழமும் பாலும் பழமும் பாலும் பழமும் பாலும் பழமும். மாத்தி பாடுறா.
பழமும் பாலும் பழமும் பாலும் பழமும் பாலும் பழமும் பாலும் பழமும் பாலும் பழமும். எல்லாரும் ஓடிட்டீங்களா? பெரிய பாட்டி இதோ வந்துட்டேன். ஐயோ, போதும். சீ, போதும்னு சொல்றல. மலையாள பகவதிய மாமுத்து வேலவர பூவோடு வாசனையா புது பொண்ணு மாப்பிள்ளையா நீங்க 2 பேரும் வாழ நல்ல குறி நானும் சொன்னேன். சோதி சோதிங்க சோதி சோதிங்க. ராசி நல்ல ராசிதான், அட ஒன்னா சேர்ந்து நின்னா போதும் யோகம் 100 தான். சாமி காப்பாற்றும் என் தங்கமே, பூமி பூ போடும் வா பக்கமே. திருநாளெல்லாம் நீ பாட கேட்டிருப்பேன். ராசி நல்ல ராசிதான், அட ஒன்னா சேர்ந்து நின்னா போதும் யோகம் 100 தான். ஆத்தோரம் முத்துக்குள்ள ஆளான சின்ன பொண்ணு தாராட்டு ஒண்ணு பாடுறா. கண்ணாடி நெஞ்ச தொட்டு காத்தாடி ஆக்கி தொட்டு காட்டி எங்க போகிறா. ஆத்தோரம் முத்துக்குள்ள ஆளான சின்ன பொண்ணு தாராட்டு ஒண்ணு பாடுறா. கண்ணாடி நெஞ்ச தொட்டு காத்தாடி ஆக்கி தொட்டு காட்டி எங்க போகிறா. கொஞ்சம் கொஞ்சம் மிஞ்சு மிஞ்சு போகுதா மேளம் கொட்டி மச்சான் தாலி கட்ட போறேனா. ராசி நல்ல ராசிதான், அட ஒன்னா சேர்ந்து நின்னா போதும் யோகம் 100 தான். நீரோட்டம் இன்னும் வந்து பாயாத காட்டுக்குள்ள பூந்தோட்டம் ஒண்ணு போடவா. நீரோட்டம் இன்னும் வந்து பாயாத
இல்லாத காட்டுக்குள்ள பூந்தோட்டம் ஒண்ணு போடவா ஆஹா வாயாடி பொம்பள நீங்குற வாதாடி தூங்குவையேன் தோணுன ராசி நல்ல ராசிதான் அட ஒன்னா சேர்ந்து நின்னா போதும் யோகம் நூறுதான் சாமி காப்பாத்தும் என் தங்கமே பூமி பூ போடும் பக்கமே இனி நாளெல்லாம் நீ பாட கேட்டிருப்பேன் என்ன பங்காளி எப்போ நான் தான் ஆடி பாடி திரியுவேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு நீ பாடி ஆடி திரியுற ஏதாவது விசேஷமா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மீனாட்சி மனசு புரிஞ்சுக்கிட்டா மனச புரிஞ்சுக்கிட்டாளா இதுக்கெல்லாம் இந்த ஆட்ட பாட்டெல்லாம் ஒத்து வராது இப்ப ஊருக்குள்ள போய் நான் ஆடுறேன் பார் உன் சந்தோஷம்னா ஏன் சந்தோஷம் ஏன் சந்தோஷம் ஊருக்கே சந்தோஷம் அபிசாரத்தனம் பண்றவளுக்கு கவுண்டர் விட்டு கரும்பு வயலா இருந்தா என்ன தேவர் விட்டு தென்னந்தோப்பா இருந்தா என்ன அந்த மாதிரிதான் வெக்கங்கட்ட பயலுக்கு பங்காளி பாதையும் பகையாளி பாதையும் ஒண்ணுதான் போல இருக்கு நடக்கிறது காலு தானே நரகல்ல கூட கால வைப்பாங்கடி எதுக்கு என் வீட்டு வரப்புல நடக்கணும் கண்ட கழுதைங்க பொம்பளையாடி நீ ஏண்டி நீ பொம்பளையா இது வரைக்கும் பொம்பளையாச்சுன்னு மட்டும் மரியாதை கொடுத்த இனிமே ஜாடா பேசுன மானம் மகளி பூத்துரும் பூத்துரும் இந்த வெட்டி வீராப்பெல்லாம் எங்கிட்ட வச்சுக்காத எங்கேயாவது ராயப்பட்டி கிளவிக இருப்பாங்க அவளுகளை பாரு ஏம்பா உங்க தரத்துக்கு இந்த அம்மா கிட்ட போய் பேசலாமா நீங்க போங்கப்பா நான் பாத்துக்கிறேன் ஆமாண்டா இந்த சீர்கட்ட கழுதைங்க கிட்ட நான் பேசக்கூடாது குண்டக்கா மண்டக்கா 4 வார்த்தை கேட்டுட்டு சீக்கிரம் ஆலைக்கு வந்து சேர்றான் நீங்க போங்கப்பா என்னை எதிர்த்து நின்னு பேச துப்பு இல்லாதவன் எனக்கு சரிக்கு சரியா பேசணுங்கிறதுக்காகவே புள்ளைய தடிமாடு கணக்கா வளர்த்து வச்சிருக்கான் இவனை அடிச்சு போட்டா 5-6 பட்டிக்கும் ஆக்கி போடலாம் இதோ பாருங்க பெரியவங்களா இருக்கீங்க வீணா எதுக்கு சண்டை போடுறீங்க பேசாம போங்க எப்படிடா போக முடியும் சிங்கப்பூர் சீமையே கலக்கிட்டு இருந்த என் புள்ளைய இப்போ 4 சவத்துக்குள்ள அல்லாட வச்சுட்டீங்களேடா என் கும்பி கொதிக்குதுடா உங்க குலம் வாரிசே இல்லாம தரிசா போயிடும்டா என் புள்ளைய பிரிஞ்சு நான் தவிக்கிற மாதிரி வாட்ட சாட்டமா வளர்த்து வச்சிருக்க உன்னையும் பாடையில வைக்கத்தாண்டா போறான் கொல்லி வைக்க புள்ள இல்லாம உங்க அப்பனு கலங்கி நிக்கத்தாண்டா போறான் இத பாருங்க இது வரைக்கும் உங்க வயசுக்கும் வளர்த்துக்கும் மரியாதை கொடுத்துட்டு இருந்தேன் இனிமே ஏதாவது பேசினா என்னையா செய்வ ஏமா இந்த பொடி பைக்கிட்ட என்னமா பேச்சு என்னது பொடி பயலா ஆமா நீ போமா வீட்டுக்கு இவனுக்கு நான் தான் லாய்க்கு ஆமாண்டி சரியா வேட்டி கூட கட்ட தெரியாத பயலுகிட்ட நான் பேசிட்டு இருந்தா இந்த கோட்டசாமி மா மரியாதை என்ன ஆறுது நறுக்குன்னு 4 வார்த்தை நாக்க பிடிங்கிற மாதிரி கேட்டு வாடி ஏண்டி இங்க என்ன கூத்தா நடக்குது வேடிக்கை பாக்குற வாடி கேரகம் பிடிச்சவ யோ என்னமோ எங்க அம்மா கிட்ட சிலுப்புன்னு சிலிப்பிட்டு இருந்தியே இப்ப என் கிட்ட சிலிப்பி பாறையா வீரபாண்டி தேரே வேடிக்கைய பாருன்னு உன்னை நார் அடிச்சிடுறேன் இத பாரியா எங்க அம்மா கிட்ட வச்சுக்கிட்ட மாதிரி எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத உன் வள்ள வெட்டி எல்லாம் வகத்தகை இல்லாம ஆயிரும் ஒண்ணு நல்லா சொல்றேன் கேட்டுக்க எனக்கு ஒரு முக்கியமான வேலை மாந்தோப்புல 6 மணிக்கு இருக்கு எங்க இருக்கு மாந்தோப்புல இருக்கு முறமுண்ட புரிஞ்சுதா உன் கூட சண்டை போட்டுட்டு இருந்தா அத கவனிக்க முடியாம போயிருயா அப்ப எனக்கு எந்த வேலை வெட்டி இல்லாம உங்க கூட வம்பளத்துக்கிட்டு இருக்கேன்னு பாக்குறியா ஏண்டி செவத்த குட்டி பொம்பளையான உனக்கே முக்கியமான வேலை 6 மணிக்கு மாந்தோப்புல இருக்கும்போது ஆம்பளையான எனக்கு இருக்காத புரியுதா அதே 6 மணிக்கு அதே மாந்தோப்புல எனக்கு முக்கியமான வேலை இருக்குடி என்னப்பா மாந்தோப்ப ஆளுக்கு ஆளு பங்கு போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்க அதே மாந்தோப்புல அதே 6 மணிக்கு எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது புரியுதா வரட்டுமா அங்க வந்து பாப்போம் அம்மா கையில என்ன எதுவா இருந்தா உங்களுக்கு என்ன முதல்ல நான் சொல்றதை கேளுங்க கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நீ சொல்றத கேட்கணும் இப்பவே வா கேட்கணும் ஐயோ உங்க குசும்பு தனத்தை கொஞ்சம் நிறுத்துறீங்களா கை கால் வச்சுக்கிட்டு அடக்க ஒடுக்கமா இருக்க சொல்றியா ஓகே ஓகே
என்ன பக்கோடாவா? இல்ல. அப்ப கார சேவை. ஐயோ கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா? அட அதுவும் இல்லையா? அப்ப என்னவா இருக்கும்? என்னது உப்பு மிளகா ஏதாவது கூட்டாஞ்சோறு விளையாட போறோமா? எங்க அரிசி பருப்பு காணோம்? பின்னாடி வண்டியில வந்துட்டு இருக்கு. ஏங்க இப்படி திங்கிறதுலயே அலையறீங்க? இப்படி கொஞ்சம் கிழக்கு பார்த்து உட்காருங்க. எதுக்குன்னு சொல்லு, அப்பதான் உட்காருவேன். சொல்லு பட்டாலும் படலாம், கண்ணு படக்கூடாது. ஆனா உங்களுக்கு ரெண்டுமே பட்டிருக்கு. காலையில என் அம்மா உங்களை அப்படி இப்படின்னு வேண்டாத வார்த்தையால வஞ்சிட்டாங்க. உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என்னால எப்படிங்க தாங்கிக்க முடியும்? அதுக்காக நீ ஏமா இப்படி வருத்தப்படுற? எனக்கு ஒண்ணுமே ஆகாது. இத பாருமா, நீ சொல்ற மாதிரி உட்கார்ற போதுமா? போதும் போதும். பாவி கண்ணு, பரப்பாங் கண்ணு, அந்தி கண்ணு, அவர கண்ணு, என் ஆத்தா கண்ணு, எல்லார் கண்ணும் பட்டு போக தூத்து துப்புங்க. இங்க இல்லைங்க, இங்க. Good night. ஏய், நான் இங்க இருக்கு, நீ அங்க போய் எவனடி சைட் அடிச்சிட்டு வர? ஏய், சரி கொடுங்க, நான் தோட்டி விடுறேன். ஆஹா, என்ன சுகமா இருக்கு. இருக்கும் இருக்கும். முதல்ல சட்டையை போட்டுட்டு வாங்க. இது வந்துடுறேன். எங்க போறீங்க? இன்னொரு வாட்டி குளிக்க. எதுக்கு? அப்பதானே இன்னொரு வாட்டியும் கையால தலை ஓட்டிக்கலாம். ஆசை தோசை. அப்பளம் வடலாம் இல்லையா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. முதல்ல சட்டையை போடுங்க. ஆமா, எங்க சட்டைக்கெல்லாம் 6 பட்டன் இருக்கும். உங்க ஜாக்கெட்டுக்கெல்லாம் எத்தனை குக்கி இருக்கும்? 5 தாங்க இருக்கும். இல்ல 4 தான் இருக்கும். இல்லீங்க, 5 தாங்க இருக்கும். நீ தப்பா சொல்ற. ஐயோ, நிஜமா தாங்க சொல்றேன். நீ தப்பா சொல்ற, 4 தான் இருக்கும். அட, ஜாக்கெட் போடுற எங்களுக்கு தெரியாதா? ஏய், சைட் அடிக்கிற எங்களுக்கு தெரியாதா? 4 தான் இருக்கும். இப்ப என்ன பண்ணுங்கறீங்க? என்ன பண்ணணுமா? எண்ணி பாத்துருவோம். சி போங்க, சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல 5ஆ 4ஆன்னு நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. கண்ணை மூடுங்க. அது கொஞ்சம் கஷ்டமான காரியம்தான். ட்ரை பண்றேன். இது சரி வராது. திரும்புடா. பார்க்கலாமா? பார்க்க கூடாது. பார்க்கலாமா? பார்க்க கூடாது. பார்க்கலாமா? கொஞ்சம் பொறுமையா இருங்களேன். முடியாது, திரும்பிடுவேன். அப்ப பாய். இப்பதான் நான் டெய்லர் கடையில இருந்து வரேன். இதுல எவ்வளவு கொக்கி இருக்குன்னு நீங்களே எண்ணி பாத்துக்கோங்க. இதுல எத்தனை இருந்தா எனக்கு என்ன? நீ தூக்கி போட்டா எனக்கு என்ன எடுக்க தெரியாதா? யோ தள்ளியா. நல்ல வேலை வேற ஏதாவது கேட்காம விட்டானே. ஏய், கலா மாதிரி பின்னாடி குக்கி வச்சு தைச்சிருந்தா என்றதுக்கு எவ்வளவு வசதியா இருந்திருக்கும். யார் மாதிரி? கலா மாதிரி. இத பாரு மீனா, இப்படி எல்லாம் ஜிம்கி போடாத. மாடர்னா மாலா மாதிரி ரிங் போடணும். அப்பதான் அழகா இருப்ப. யார் மாதிரி? மாலா மாதிரி. என்ன நீ உன்னை ரதி மாதிரி பாக்கணுங்கிறதுக்காக அழகு குறிப்புகளை இலவசமா அள்ளி வீசிக்கிட்டு இருக்க? கண்டுக்காம இருக்கிய? கொஞ்சம் சிறிய சித்ரா மாதிரி. நீங்க யார் யாரெல்லாம் பார்த்து ரசிச்சீங்களோ அதுங்களே கட்டிட்டு அழுங்க. இவ்வளவு பேரை கட்டிக்கிட்டு அழுவுறதா? ஜாலிதான். சந்தன பொட்டுமே வச்சுக்க, சாந்து பொட்டு தங்கமே வச்சுக்க, குங்கும பொட்டுமே வச்சுக்க மீனாட்சி, நம்ம கோபுரத்தில் ஆடிடலாம் மீனாட்சி. ஏண்டா கோணங்கி, கையில என்னடா ஞான பழமா? எலுமிச்சம்பழம். ஆமா, அந்த எலுமிச்சம்பழத்தை ஏன் கையிலேயே வச்சிருக்க? அது ஒண்ணு இல்ல, ஊர்ல நான் வள வளன்னு பேசிக்கிட்டு இருக்கேனா, அதனால எனக்கு பைத்தியம் பிடிச்சிடும்னு சொல்றாங்க. உண்மையை தானடா சொல்லிருக்காங்க. அந்த மாதிரி எதுனா ஆயிட்டா இந்த பழத்தை அறுத்து தலையில தேய்ச்சிக்குவேன். இது எங்க பாட்டி வைத்தியம். இருங்கண்ணே, பாட்டி வைத்தியம் தானே கேட்டீங்க? எங்க பாட்டனார் வைத்தியம் ஒண்ணு இருக்குன்னு.
நான் பேச ஆரம்பிச்சாவே இந்த ஊர்ல எல்லாரும் தலைதறிக்க ஓடிடுவாங்க. ஆனா இன்னைக்கு நான் இவ்வளவு பேசியும் நீங்க ஓடல. அதுக்காக நீங்க ஓடுற வரைக்கும் நான் பேசிக்கிட்டு இருந்தா என் தலை வெடிச்சிடும். அதுக்கு முன்னாடி நல்ல வேலை கோணங்கி போயிட்டான், தப்பிச்சுக்கிட்டோம். ஏன் பெரிய பாண்டி என்ன கோணங்கி பேச்ச கேட்கிற அளவுக்கு உங்களுக்கு மட்டும் எப்படி பொறுமை வந்தது? அது ஒண்ணும் இல்லப்பா, அவன் ஆயப்ப இல்லாத வளர்ந்தவன். அவன் சந்தோஷமா இருந்தாலும் சங்கடமா இருந்தாலும் 4 பேத்துக்கிட்ட பேசி மனசை ஆட்டிக்கிறான். அதுல அவருக்கு ஒரு பெரிய நிம்மதி. பெரிய பாண்டி என்ன கோணங்கி பேச்ச நின்னு கேட்கறதுல ஒரு அர்த்தம் இருக்கு. உனக்கு என்ன பூ சுத்தா? யார் மாதிரி? காலா மாதிரி. நோ குட் நைட். பொண்ணே, கொடைய காணோம், இங்கேயும் இல்ல. சந்தைக்கு போறேன்னு சொன்னா ஒருவேளை எடுத்துட்டு போயிருப்பாளோ? கொடை உங்க கையில எப்படி வந்துச்சு? குடுறா கொடைய. ஏன்டா கண்ட விட்டு நாய் கொடை எல்லாம் எடுத்துட்டு வர? இது நாய் கொடை இல்லம்மா, மான் கொடை. இது நம்மது இல்ல, குடுத்துட்டு வாடா. அக்கா கொடைன்னா நம்ம கொடை தானே? டேய், அவகிட்ட ஏதுற அந்த மாதிரி கொடை, குடுத்துட்டு வாடா. அந்த வீட்டு பையனும் நம்ம வீட்டு அக்காவும் ஆத்தங்கரையில கட்டி பிடிச்சிட்டு இருந்தாங்க. யாராவது கொடை எடுத்துட்டு போயிட்டா என்ன பண்றது? அதான் எடுத்துட்டு வந்தேன். ஆத்தாள உன்னால எப்படி மறக்க முடியாதோ அதே மாதிரி அவளை கொன்னவனையும் என்னால மறக்க முடியாது. நம்ம வீட்டு பொண்ண மானபங்க படுத்திருக்கான் அந்த கொலகார பாவி. அவன் தங்கச்சி கூட சுத்திரியாம எவ்வளவு துணிச்சல் இருக்கணும் உனக்கு. ஆத்தாள கொல்லி வைக்கிறதுக்கு கடமை எப்படி இருந்ததோ அது போல அவ ஆசையை நிறைவேற்றுறதும் உன் கடமை தான்டா. அம்மா ஆசைப்பட்ட மாதிரி பொன்னி கழுத்துல நீதாண்டா கழுத தாலி கட்ட போற. நான் ஒன்னும் பகல்னும் உன்னைய நினைச்சு ஏங்கிட்டு இருக்கிறேன். அந்த ஈர மனச புரிஞ்சிக்காம ஏண்டா உன் புத்தி இப்படி கெட்டு போகுது? இப்ப கீழே வீசின அறிவால உன் மேல வீச வச்சிடாத. இன்னும் அவன் நினைப்பு உன் மனசுல இருந்தா இப்பவே அறுத்து எறிஞ்சிட்டு வீடு வந்து சேர்றான். என்னையே உயிரா நினைக்கிற அவ உறவை அறுத்துக்கிறதும் என் உயிரை போக்கிக்கிறதும் எனக்கு ஒண்ணுதான். ஏண்டி கொட்டோ கொட்டுன்னு கொட்டுதா மழை, கோட்டராணி கேட்டாலாம் வாழைக்கொலை. பள்ளப்பட்டிக்காரனும் பாவப்பட்டிக்காரனும் அடிச்சுக்கிட்டா எடப்பட்டிக்காரனு கொண்டாட்டமா. உனக்கு காதலாடி கேக்குது காதலு. மச்சு வீடு செறிஞ்சா என்ன, மனசொடிஞ்சா நமக்கு என்னன்னு நீயே மாப்பிள்ளைய தேடிக்கலாம் முடிவு பண்ணிட்டியாடி? நீ தேடின துணை ஏழையா இருந்தாலும் பரவாயில்லடி, பகையாலடி இருக்கு. உன் கூட பிறந்த பிறப்ப பஞ்சாயத்துல நிக்க வச்சு அவமானப்படுத்துறது இல்லாம இன்னைக்கு அவனை ஜெயில தள்ளி ஓட்ட தட்டுல கேப்பக்களியும் வரட்டு காப்பியும் குடிக்க வச்சிருச்சேடி. அந்த நாசமா போன நாச்சிமுத்து குடும்பம் பெத்த வயிறு பத்தி எரியுதுரி. நீ என்னடானா அவன் வீட்டுக்கே மருமகளா போறதுக்கு விதை போட்டு பாக்குறியே, உனக்கு எவ்வளவு மதமதப்பு இருக்கும். இனிமே அந்த பாழா போன பையனை பாக்குறதோ பேசுறதோ வச்சுக்கிட்ட எனக்கு பொண்ணு பிறப்பே இல்ல நினைச்சு உன்னை வெட்டி முறிச்சு கொல்லில வச்சிட வேண்டி. அப்ப கூட நான் அவரை நினைச்சுதாமா வெந்துகிட்டு இருப்பேன். என்னடி சொன்ன? தட்டு திருக்கி ஏ பொண்ணு தாய்க்கா, என்ன
என்னடி தாயி புதுப்பட்டியில இருந்து உங்க நாத்தனார பொண்ணு பாத்துட்டு போனாங்களே என்னாச்சு? பங்குனியில தாண்டி பரிசம். ஆமா, பாண்டி கோயிலுக்கு ஆடு வெட்டி ஆக்கி போடுறேன்னு வேண்டிக்கிட்டீங்களே, அது எப்ப? பரிசம் போடுறப்ப உறவு முறையெல்லாம் வரும்ல, அப்ப அதையும் சேர்த்து வச்சுக்கலான்னு என் புருஷன் சொல்லிச்சு, நான் வரேன். இரக்கா என்ன தாயி? நாத்தனார் வீட்டு ஆடு மாடு கோழி அது இதெல்லாம் பத்தி கேக்குறல்ல, அது மாதிரி இந்த சட்டை எதுக்கு, இந்த சூட் எதுக்கு, இது யாருக்காக வாங்கிட்டு போற? ஒரு வார்த்தை கேட்டா என்ன நீ குறைஞ்சா போயிருவ? நீ கேட்கணும் தானே நான் இதை இத்தனை ஆட்டம் ஆட்டுறேன். நீயே சொல்லேண்டி. இதை என் மச்சான் போட்டுக்கிட்டு என் கூட வந்தா எம்புட்டு நல்லா இருக்கும். நல்லா தாண்டி இருக்கும், இல்லைன்னா நீ என்ன விடவா போற? மச்சான பாத்தீங்களா? மாமா வீட்டுக்கு போனேன், மச்சான காணோம், இங்கே வரலையா? எங்க போயிருக்கோம்? இது அவனுக்கு தானே வாங்கிட்டு வந்த? ஆமா மாமா, அதான் தேடுறேன். நீ சட்ட துணி எடுத்துக்கிட்டு நாயை தேடுற. நாய் என்னன்னா பேய தேடி பெரிய தோப்பு சின்ன கமான்னு சுத்திக்கிட்டு தெரியுது. என்ன மாமா என்னென்னமோ சொல்றீங்க? நீ வினயம் இல்லாத கழுதையா இருக்க. அவன் என்னடா காளிய மாமா கூட சுத்திக்கிட்டு தெரியுறான். அதுக்காக நீ கவலைப்படாதமா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். மச்சான் 2 நாளா சாப்பிடவே இல்லை, இப்பவாவது சாப்பிடு மச்சான். எனக்கு பசி இல்ல, எனக்காக யாரும் காத்திருக்க வேணாம். இது பாரு மச்சான், நீ என்ன கட்டிக்காம போன கூட அதை என்னால தாங்கிக்க முடியும். ஆனா நீ சாப்பிடாம பட்டினி கிடந்தா அதை என்னால தாங்கிக்கவே முடியாது. இது பாரு மச்சான், மாமன் கோபம் 2 நாளைக்கு தான், அப்புறம் எல்லாம் சரியா போயிடும். சாப்பிடு மச்சான், நீ சாப்பிட்டாதான் எனக்கு நிம்மதி. மீனாட்சியை பார்த்தாதான் எனக்கு நிம்மதி. கவலைய விடு, நான் எதுக்கு இருக்கேன்? பெருசா வழி கிடைச்சா சின்னதா ஏதாவது செஞ்சு பார்க்கலாம், சின்னதா ஏதாவது வழி கிடைச்சா பெருசா ஏதாவது செஞ்சு பார்க்கலாம். பெருசாவும் வர மாட்டேங்குது, சின்னதாவும் வர மாட்டேங்குது. பங்காளி, சின்னதா என்ன, சின்னதே வந்துருச்சு. ஒரு சோப்பு சோப்பு போட்டுற வேண்டியதுதான். 2 டீ எனக்கு வேணாமா? 2 டீயும் எனக்கு தான், அப்பதான் யோசனை வரும். அதுக்கு முன்னால எனக்கு வந்துருச்சு. இப்ப அவன் கையில இருக்கிற சோப்பு என் கைக்கு வரணும். அப்படிங்கிற அப்படியே அமைக்கு வாசிப்போம். இப்ப பாரு, டேய் கோபால, இங்க வாய. என்ன கொனங்கி? கோபால, உனக்கு நான் ஒரு கதை சொல்றேன் கேள. ஒரு ஊர்ல ஒரு காக்காய் நிறைய இருந்துச்சான். அது நம்ம ஊர் காக்கா தான். அந்த காக்கா என்ன செஞ்சுதான்? காணு பறந்துச்சான். சோப்போடவா? இல்ல, இப்படி. அங்க ஒரு பாட்டி வடை சுட்டுக்கிட்டு இருந்துச்சா. அப்ப அந்த வழியா நரி வந்திருக்குமே. புத்திசாலி பையன். அந்த நரி வந்து காக்காவை பார்த்து, காக்கா காக்கா நீ ரொம்ப சவப்பா இருக்கிய, ஒரு பாட்டு பாடிடுச்சான். உடனே காக்கா காக்கான்னு பாட்டு பாடிச்சா. நரி எடுத்துக்கிட்டு ஓடிடுச்சா. அது உங்க காலத்து காக்கா. எங்க காலத்து காக்கா வந்து வடைய கால வச்சுட்டு பாட்டு பாடுமே, அப்ப நரி ஏமாந்துடுமே. அப்படி போட, ரொம்ப விவரமான பையன்தான். நான் ஏமாற மாட்டேன், சோப்ப குடு. ஏன்டா இப்படி காக்கா மாதிரி பறக்குற? எங்க அம்மா குளிக்காம காத்துட்டு இருக்கோம், குடு. ஏண்டா சனின விழுந்து வாடுற? ஏய், என்னடி விட்டத்தையே வெறிச்சு பாத்துட்டு உட்காந்துருக்க? சோப்பு எடுத்து குடுறி. ஏய், உள்ள போடா. அக்கா இங்க வாயேன். என்னடா? நீ எழுந்து வந்தாதான் நான் சொல்லுவேன். மீனாட்சி, ஏண்டி சுடுதண்ணிய வெளாய வைக்க சொன்னா அப்படியே கொதிக்க கொதிக்க ஊத்தி வச்சிருக்கியே? புத்தி ஒரு சீர்ல இருந்தா தானே? சரி சரி, போய் தொலை, நானே பாத்துக்கிறேன். ஏண்டா கூப்பிட்ட? என்னடா அது? அக்கா, இது எனக்கு தெரியாம முத்து மாமா சோப்புல வச்சது. நான் இது அம்மாக்கு தெரியாம என் ஜோப்புல வச்சுக்கிட்டேன். இந்தா, ரொம்ப உணர்ச்சிவசப்படாத. நான் வர வழியிலேயே படிச்சுட்டேன். இப்ப நீ படி.
மீனாட்சிக்கு. ஆற்றங்கரையோரம் உனக்காக அல்லும் பகலும் அயராமல் காத்திருப்பேன். இப்படிக்கு உன் மருது. என்னடாச்சு? என்ன தேள் கொட்டிருச்சுமா. அடியே மீனாட்சி, சீக்கிரம் தொலையண்டி. அவன் எவ்வளவு நேரமா கத்திட்டு இருக்கான், காதுல விடல? அந்த ஒற்றைய கால கிட்ட கூட்டிட்டு போய் மந்திரிச்சிட்டு வா. சனிய கைய கால வச்சுட்டு சும்மா இருந்தா தானே. ரொம்ப வலிக்குதா? அஸ்கு, என்னக்கா இது கூட உனக்கு தெரியலையே? என்னடா சொல்ற? வாழ் காத்துட்டு இருக்கோம்ல, நீ போய் பாக்க வேணா? அதுக்கு தான் இது செட்டப். ரொம்ப தேங்க்ஸ். அதோ பாரு அக்கா. உங்க அம்மா உன்னை அடிச்சிட்டாங்களா? உங்களை பார்க்க முடியாம நான் எப்படி எல்லாம் தவிச்சிட்டேன் தெரியுமா? இந்த தவிப்பு நம்ம 2 பேருக்குமே இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான். நான் பாரு, சீக்கிரம் வாக்கா. நேரமாச்சு. அப்ப நான் அதுக்குள்ளேயே வா. என் தம்பி மட்டும் இல்லைன்னா என்னால வந்திருக்கவே முடியாது. லேட்டா போனா அம்மா சந்தேகப்படும். நான் வரேன். மறுபடியும் எப்போ வருவ? அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை அண்ணனை பார்க்க அம்மா போவாங்க. அப்ப வரேன். ஏன் மீனா? நம்ம 2 குடும்பத்துக்குள்ள இவ்வளவு பிரச்சனை இருக்கிறப்போ நாம வாழ்க்கையில ஒண்ணு சேர முடியுமா? நம்மளை சேர்த்து வச்ச அம்மன் நாம வாழறதுக்கும் ஒரு வழி காட்டாமலா போயிடும். அடுத்த வாரம் நம்ம சந்திக்கிறப்போ இதே மாதிரி ஒரு அகல் விளக்கு எரிஞ்சிச்சுன்னா நம்ம வாழ்க்கையில கண்டிப்பா ஒண்ணு சேர்ந்துருவாங்க. அகல் விளக்கு ஏத்தி வைக்காம போயிட்டா உங்க மனசு வேதனைப்பட்டு துடிச்சிருமேனுதான் நானே ஏத்தி வைக்கலான்னு வந்தேன். ஆமா, நீங்க எதுக்கு விளக்கோட வந்தீங்க? இப்பெல்லாம் நீ என்ன நினைக்கிறியோ அதே தான் நானும் நினைக்கிறேன். வாங்க, நாம 2 பேரும் சேர்ந்தே போய் விளக்கேத்தி வைக்கலாம். நீங்க 2 பேரும் நினைச்சபடி இங்க அகல் விளக்கு எரியலன்னா உங்க மனசு எவ்வளவு வேதனைப்படும் எனக்கு தெரியும். அதான் நானே இவ்வளவு அகல் விளக்கு ஏத்தி வச்சேன். எனக்கு ஒரு நல்ல அண்ணன் இல்லைங்கிற குறை இன்னையில இருந்து எனக்கு இல்ல. வண்டி நிறுத்துறா. மீனாட்சி,
பூங்காற்றே நீ எங்கே போராடும் மனமிங்கே பூங்காற்றே நீ எங்கே போராடும் மனமிங்கே பழகி வந்த பூபாடம் பிரிவதின்று யார் சாபம் இடையில் வந்த கார்மேகம் நிலவை மூடானே சோகம் பூங்காற்றே நீ எங்கே போராடும் மனமிங்கே கண்ட காதல் ஜோதி காணாமல் போனாள் என்று தேய்ந்தேன் பாதி பன்னீரில் பூத்தாளே பேரை கூறி கண்ணீரில் நானும் வாழ என்ன நீதி ஓடி வரும் பொன்னி நதி யார் தடுத்தும் நிற்காது தோள சுத்தும் செல்ல கிளி கூட்டுக்குள்ளே சிக்காது கடலை விட்டு அல பிரியும் பொன்ன பிரிஞ்சா என் வாழ்வு ஏது பூங்காற்றே நீ எங்கே போராடும் மனதிங்கே கண்ணீரும் கடலாய் மாற ஆனேன் தீவு நெஞ்சோரம் அன்றாடம் காதல் நோவு அன்பேவும் சொந்தம் இன்றி இன்பம் ஏது நெஞ்சுக்குள்ள ஒன்னெனப்பு முள்ளு மெத்த நான் தூங்க வெள்ளி நிலா முத்தத்திலே வேதனையில் நான் ஏங்க பகலிரவாய் வளர்த்த பயிர் புயல் அடிச்சு பொய்யாச்சு பாரு நீ எங்கே போராடும் மனமிங்கே பழகி வந்த பூபாடம் பிரிவதின்று யார் சாபம் இடையில் வந்த கார்மேகம் நிலவை மூடானே சோகம் பூங்காற்றே நீ எங்கே போராடும் மனமிங்கே கொள்ளக்கதவை பூட்டினியா? இல்ல. ஒரு வேலையும் ஒழுங்கா செய்ய துப்பு இல்ல. கோயிலுக்கு போற நேரத்துல என் வாயை பிடுங்காத. போ வர. நீயே என் ஜீவனாயானாய் மூச்சும் பேச்சும் எனக்கு நீ நெஞ்சத்தில் இருப்பவன் நீயே உன் வாசல் என் கோயிலானதே காதல
கண் கண்ட கடவுளே நீதான் என் ஜீவனை உன் வாசலில் கற்பூர தீபமாயேற்றினே. என்னடி இது? உனக்கு வேணும்னா அது கோவிலா இருக்கலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த வீடுதாம்மா எனக்கு கோவில். ஏன்னா என் தெய்வம் இங்கதாம்மா இருக்கு. சிமர் பிடிச்ச நாய். பொன்னி, எங்க இந்த பிள்ளைய காணோம்? மச்சானோட வாழ்க்கைக்கு இடைஞ்சலா இருக்க மாட்டேன். நான் போறேன். மாமா என்ன மன்னிச்சிருங்க. அந்த மீனாட்சி மச்சா மேல ஆசை மட்டும் வைக்கல, உயிரையும் சேர்த்து வச்சிருக்கான். அவங்க 2 பேரையும் பிரிச்சு நான் சந்தோஷமா வாழறதை விட சாகிறதே மேல என் வாழ்க்கையை முடிச்சுக்க போனேன். அப்பதான் என் வாழ்க்கையே ஆரம்பிக்கிற மாதிரி இவர் என்னை காப்பாத்தினார். நான் செத்து இந்த மண்ணுல அர்த்தம் இல்லாம போறதை விட அன்புக்காக ஏங்கி திரியிற இவரை நான் கண்ணாலம் கட்டிக்கிட்டா என் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்குன்னுதான் இந்த முடிவுக்கே வந்தேன். உங்க பொண்ண நான் கட்டிக்கிட்டது காரணம் அவளோட அழகியும் அந்தஸ்தையும் பார்த்து இல்லைங்க. மருது மீனாட்சிய கட்டிக்கணுங்கிறதுக்காக தான் உயிரியே மாச்சிக்க வந்தால அந்த நல்ல மனசு தாங்க என் மனச தொட்டுச்சு. அதான் நான் உங்க பொண்ணோட கைய தொட்டேன். பொண்ணுக்கு ஒரு வழி கிடைச்சதால உன் அம்மாவை கொண்ட அந்த கொலகார தங்கச்சிய கட்டிக்கலான்னு கனவு காணாத. அப்ப சொல்றதுதான் இப்பவும் சொல்றேன், வெட்டி பொலி போட்டுருவேன். முனியா, கந்தா, பழனி, கருப்பையா எல்லாம் ஓடியாங்கடா. சீக்கிரம் வாங்க. அந்த களவாணி பையன் அப்போ வந்து என் தாலி கொடியா இருக்க பின்னாடியே வரான். அவனை புடிங்கடா. என்ன நடிக்க சொல்ற? மகளை மனையனை பாக்குறதுக்கு முன்னால தாயை தண்ணி துறையில பாக்கணும்னு சொன்னாங்க. அதுக்காக தாங்க வந்தேன். ஆனா நீங்க தப்பு கணக்கு போட்டு தாறுமாறா கிழிச்சிட்டீங்க. இருந்தாலும் பரவாயில்லைங்க, அம்மாவே லட்சுமிமா இருக்காங்க. அப்ப மகாலட்சுமி தான்.
இப்ப பொட்டு வச்சது வேற எவனும் தொட்டு தாலி கட்டக்கூடாதுங்கிறதுக்காக தான். நல்ல வேலை முன்னாடியே தெரிஞ்சு போச்சு. இல்லைன்னா நம்ம ஊர்ல நம்ம மானம் சந்தி சிரிச்சிருக்கோம். பொண்ணு வளர்த்திருக்காளா பொண்ணு ஆம்பளை இல்லாத வீடுங்கிறது சரியா தான் போச்சு. எல்லாம் வாங்கடி போலாம். அடி பாவி, கோட்டசாமி மான மறுவாதி எல்லாம் ஓடப்பட்டி வரைக்கும் சிரிக்க வச்சுட்டியடி. நடுத்தரு நாயெல்லாம் நடு வீடு வரைக்கும் வந்து குறைக்குதுன்னா அடி சிரிக்க. அது நீ கொடுத்த இடம்டி. இக்கரை இல்லன்னா அக்கறை. பறிக்காத பூவுக்கும் பிறக்காத கருவுக்கும் மதிப்பில்லடி. நினைச்சத சாதிக்காம விட மாட்டாடி உன் ஆத்தா. அத நீ பார்க்க தாண்டி போற. அதையும் பாத்துருவோம் பங்காளி. ஆமா, இன்னைக்கு அவங்க மாப்பிள்ளைய கொண்டாந்து நடு வீட்டுல வைக்கிற அளவுக்கு வந்தாச்சு. நாளைக்கு அவங்க என்ன வேணாலும் செய்வாங்க. செய்வாங்களாவா? செய்வா, கவலைப்படாத பங்காளி, நான் இருக்கேன். என் உயிரை கொடுத்தாவது உங்க 2 பேரையும் நான் ஒண்ணு சேர்த்து வைக்கிறேன். ஆனா எனக்கு இருக்கிற கவலை எல்லாம் அந்த வீட்டுக்குள்ள எப்படி போறதுன்னு தான். பங்காளி, வயத்துல பால் வாத்தா மாதிரி காளியம்மா வயல்லயே நெல் மூட்டையை அடுக்கிக்கிட்டு இருக்காங்க. மூட்டையோட மூட்டையா அவ வீட்டுல போய் சேர்ந்துட வேண்டியதுதான். என்ன பண்ற பாரு இன்னைக்கு. ஆனா சீக்கிரம் போய் என்னைய ஏமாத்த என்ன பண்றேன் பாரு. விடுங்க நாய. இனிமேல் இவளை இந்த ஊரை விட்டு வைக்க கூடாது. விடியறதுக்கு முன்னாடி இந்த ஊரை விட்டா கிளம்பணும். வண்டியை கட்டுக்கடா. இந்த ஊர்ல இருந்தாதான் இப்படி தெரியுவேன். வாடி பேசிக்க. என்ன கொண்டு என்னாச்சு? என்ன விட மருது, நான் எங்க மீனாட்சியை கூட்டிக்கிட்டு வர்றதுக்குள்ள காளியாத்தாளுக்கு விஷயம் தெரிஞ்சு அடியாட்களோட வந்து பாதி வழியில எண்ணெய் அடிச்சு போட்டு மீனாட்சியை இழுத்துக்கிட்டு போயிட்டா. விடியறதுக்குள்ள எல்லாரும் ஊரை விட்டு போக போறாங்களா? இப்ப என்ன பண்றது மருது? அவங்க எப்படி போறாங்கன்னு நான் பாக்குறேன். நீ விடியறதுக்குள்ள அம்மன் கோயில்ல மாலையும் தாலியோட காத்துக்கிட்டு இரு. நான் வந்தா அவரோட தான் வருவேன். மருது, பாத்து போ. டேய் கண்டா முனியா காத்த வந்து பள்ளி எல்லாம் சீக்கிரம் ஓடியாங்கடா.
மண்டையில பலமா அடிபட்டதால ரத்தம் அதிகமா வெளியேறி இருக்கு. இனிமே அவரை காப்பாத்தணும்னா ரத்தம் கொடுத்தா தான் காப்பாற்ற முடியும். அதுக்கான ஏற்பாட்டை தான் பண்ணிட்டு இருக்கோம். கிளம்புடி. மீனாட்சி கிளம்புறடி. ஏய் மீனாட்சி கிளம்புறடி. உங்க அத்தனை பேருடைய ரத்தத்தை நாங்க டெஸ்ட் பண்ணிட்டோம். யாரோட ரத்தமும் பேஷண்ட்டுக்கு சேரல. இந்த பேஷண்டோட ரத்தத்தினுடைய குரூப் ஏ நெகட்டிவ். இந்த ரத்த வகை ரொம்ப அபூர்வமானது. 1000ல் ஒருத்தருக்கு தான் இருக்கும். நாங்களும் எல்லா பிளட் பேங்க்லயும் ஹாஸ்பிட்டலையும் ட்ரை பண்றோம். பையன் இந்த நிலைமைக்கு ஆளானதுக்கு காரணமே நீங்க தாண்டி. அவன் இன்னும் உயிரோட இருக்கானா இல்லையான்னு ஓ ஆத்தா பாத்துட்டு வர சொன்னாளா? ப்ளீஸ் டாக்டர், என் ரத்தத்தையும் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பாருங்க டாக்டர். Don't worry, I'm here.
ஆச்சரியமா இருக்கு. ஓ ரத்தமும் பேஷண்டோட ரத்தமும் ஒரே குரூப். 1 மணி நேரத்துல ரத்தம் கொடுத்தாதான் பேஷண்டோட உயிரை காப்பாற்ற முடியும். என் உடம்புல இருக்கிற எல்லா ரத்தத்தையும் வேணாலும் எடுத்துக்கோங்க. ஆனா எப்படியாவது என் மருதுவோட உயிரை மட்டும் காப்பாத்திடுங்க. Don't worry, you'll be all right. வாடி அம்மா நாளைக்கு ரத்தம் கொடுக்கணும். அவன் செத்தாதான் எனக்கு நிம்மதி. அம்மா நான் ரத்தம் குடிக்கலன்னா அவரு பழைக்க மாட்டாருமா. என் புள்ள ஜெயில இருக்கா? நான் கேளுமா, நான் ரத்தம் குடிக்கலன்னா அவரு பழைக்க மாட்டாருமா. ரத்தம் குடிக்கலன்னா அவரு காப்பாற்ற முடியாதுமா. நான் ரத்தம் கொடுக்கணுமா? இல்ல நான் பழைக்க மாட்டேன்.
சத்தியத்தை காப்பாற்ற முடியல. இருக்கும் வரை இரக்கமில்லை, இறந்த பின்னால் உங்கள் புலம்பல் தான்